ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளுக்கு சரண் சர்ப்ரைஸாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. லைக்கா சைட்லேருந்து விடாமுயற்சி படத்தில் ரம்யா அவர்கள் ஆன் போர்டு அப்படின்னு. அண்ட் அதில் அஜித் சாரும் ரம்யா அவர்களும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரம்யா அவர்கள் ஒரு செம்மையான ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில கனவுகள் ரொம்பவே பெருசாக இருக்கும், ஆனால் நம்ம லைஃப் நம்மளுக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுக்கும். அதில் ஒன்று தான் இப்போ எனக்கு ஒன்று நடந்திருக்கு. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு விடாமுயற்சி படத்துல நான் நடிக்கிறது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா அந்த பதிவை போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயரே இந்த நியூஸ் வந்தது, விடாமுயற்சி படத்துல ரம்யா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னா. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸா நிறைய பேர் ஆன் போர்டு அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல ரம்யா அவர்கள் நேம் வரல. ஆனா இப்ப லாஸ்ட் ஷெட்யூல்ல இன்னும் 2 டேஸே இருக்கிற இந்த ஷெட்யூல்ல ரம்யா அவர்கள் ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து நடிச்சிட்டு போயிருக்காங்க. படம் ரிலீஸே இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆன் போர்டுன்னு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. பட் படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி தான். ஏன்னா இப்ப இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட பொங்கல் 2025 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ரம்யா அவர்களுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அஜித்தோட மிகப்பெரிய ரசிகர். நிறைய விஜய் டிவி ஷோல அவங்க அஜித்தை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப அஜித் சார் கூட நடிக்கிறது அவங்க மிகப்பெரிய லக்கி மொமெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா அவர்கள் அஜித் சார் கூட நடிக்க போறத பத்தி சில விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.